ஸோ முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம நாட்டு சர்க்கரை அண்ட் ரிஃபைன்ட் சுகரோட கம்பேரிசன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து கருப்பட்டி ஏன் அந்த ரெண்டை விடையும் பெட்டர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கருப்பட்டி பார்த்தீங்கன்னா இது 100% நேச்சுரல் ப்ராசஸ்னால ஃபார்ம் ஆகிறது. ஸோ இந்த நாட்டு சர்க்கரையுமே ஒரு சில ப்ராசஸ் பண்ணப்பட்ட ஒரு சுகர் தான் அது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நாட்டு சர்க்கரையிலுமே 90% வந்து சுக்ரோஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரிஃபைன்ட் சுகர் மாதிரியே சுகர் லெவல் வந்து பிளட்ல கொஞ்சம் ஸ்பைக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் அந்த ப்ராப்ளம் வந்து கருப்பட்டியில் இருக்காது. அண்ட் நிறைய நல்ல விதமான மினரல்ஸ் வந்து கருப்பட்டியில் ஜாஸ்தியாக இருக்கும். பட் நீங்கள் கருப்பட்டி வாங்கும்போது அதில் எதுவும் கலப்படம் இல்லாத கருப்பட்டியாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய கருப்பட்டியில் வந்து அதுலேயே ரிஃபைன் சுகர் ஆட் பண்ணி ஸ்வீட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டன் ஆட் பண்ணும்போது கருப்பட்டி பெட்டர். தேங்க்யூ.